Hey hi guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 1977ல ரிலீஸ் ஆன தி க்ளோஸ் என்கவுண்டர்ஸ் ஆஃப் த தேர்ட் கைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரமான சயின்ஸ் ஃபிக்ஷன் டிராமா படத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான படம்னே சொல்லலாம். ஏன்னா இந்த படம் 45 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. அப்பவே இந்த படம் எக்கச்சக்கமா வசூல குவிச்சிருக்கு. ஆனா பட்ஜெட் என்னமோ கம்மி தான். இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் தான். இவரோட பேரை நீங்க கேள்விப்படலைன்னா இவர் இயக்குன படத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க. ஜுராசிக் பார்க், இண்டியானா ஜோன்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய sci-fi மூவிஸை தான் இவரு டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த க்ளோஸ் என்கவுண்டர் அப்படிங்கிற இந்த படம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. சரி வாங்க ஒன்லைனர் இல்லாமல் இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல மெக்சிகோல ஒரு பாலைவனத்துல மணல் புயல் வீசுற மாதிரி காட்டுறாங்க. அங்க குரூப்பா ஒரு சில சயின்டிஸ்ட் எல்லாம் கார்ல வந்து இறங்குறாங்க. ஆக்சுவலா இவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்கன்னா திடீர்னு அவங்க ரேடார்ல இங்க வந்து நிறைய ஃபிளைட்ஸ் இருக்கிற மாதிரி காமிச்சிருந்திருக்கும். ஸோ அதனால அந்த இன்ஃபர்மேஷனை கேட்டு இந்த பாலைவனத்துக்கு இப்போ வந்திருக்காங்க இவங்க. ஸோ அங்க வந்ததும் பார்த்தா அங்க இருக்கிற யாருக்குமே இங்கிலீஷ் தெரியல, எல்லாம் பிரெஞ்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தா அங்க வாழ்ற மக்கள். சோ இப்போ இவங்க கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் வேணும். சோ அவங்க கும்பல்லே ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருக்காரு. சோ அவர் மூலியமா அவங்க கூட பேசி அந்த ஃபிளைட்ஸ் எல்லாம் எங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அந்த ஃபிளைட்ஸ் இருக்கிற இடத்துக்கு இந்த சயின்டிஸ்டும் அங்க போறாங்க. சோ அங்க வேக வேகமா ஓடி போயிட்டு பார்த்தா அங்க எக்கச்சக்கமான ஃபிளைட் இருக்கு. சோ டக்குன்னு வந்தா அவங்களும் இந்த ஃபிளைட்ஸோட சீரியல் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தாதான் இவங்களுக்கு செம ஷாக்கு. இந்த ஃபிளைட்ஸ் எல்லாம் பார்த்தா 1945ல பெர்முடால தொலைஞ்சு போன ஃபிளைட்ஸா. சோ இப்போ இது இங்க என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு ஐடியாவும் இல்ல. அதுவும் இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா புதுசா இருக்கிற மாதிரியே இருக்கு. கூடவே அந்த ஃபிளைட்டுக்குள்ள ஃபியூவல்ஸும் கரெக்டா நிரம்பி இருக்கு. அதுவும் அந்த ஃபிளைட்ஸ்குள்ள பார்த்தா உள்ள ஃபுல்லா அந்த ஃபிளைட்ஸை ஓட்டின பைலட்ஸோட ஃபேமிலி போட்டோ எல்லாம் இருக்கு. இப்போ அந்த ஃபிளைட்ஸ் மட்டும் அங்க இருக்கு. ஆனா அதை ஓட்டின அந்த பைலட்ஸை காணோம். கூடவே அந்த ஃபிளைட்ஸை வந்து ஆன் பண்ணி பார்த்தா இன்ஜின்ஸ் எல்லாம் எந்த பழுதும் அடையாம நார்மலா ரன் ஆகுது. குழம்பி போன இவங்களும் ஸ்ட்ரைட்டா அங்க வசிச்சுக்கிட்டு இருந்த ஒரு வயசான ஆளை போயிட்டு பாக்குறாங்க. அவர்கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்டா நைட்டு இவரு அங்க தூங்கிட்டு இருக்கும் போது பயங்கரமா சூரிய ஒளி பட்டுச்சான். அதுவும் அந்த சூரிய ஒளினால அவரோட முகமே வந்து வெந்து போன மாதிரி இருக்கு. சோ அதுக்கப்புறமா தான் இந்த ஃபிளைட்ஸ் எல்லாம் இங்க வந்ததா அந்த வயசான நபர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. கூடவே இந்த ஃபிளைட்ஸ்ல இருந்து வித்தியாசமான மியூசிக் எல்லாம் பிளே ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் குழம்பி போறாங்க. நைட் இங்க என்ன வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அது ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தேகப்படுறாங்க. சோ அப்படியே இங்க கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு இண்டியானா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்ல காட்டுறாங்க. அந்த ஊர்ல ஒரு சின்ன பையன் வந்து நைட்டு தூங்கிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேக்குதே அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து அவனும் பார்த்துட்டு இருக்கும் போதே அவன் வீட்டுல இருக்கிற ஆடியோ பிளேயர் தானா வந்து பிளே ஆக ஆரம்பிக்குது. கூடவே அவன் வச்சிருந்த பொம்மைங்கள்ல ரிமோட் கார் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகி அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. சோ இதை அந்த சின்ன பையன் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு கிச்சன்ல ஏதோ சத்தம் வருது. சோ உடனே அந்த பையனும் குடுகுடுன்னு கிச்சன்ல ஓடி போய் பார்த்தா அங்க இருக்கிற எல்லா பொருட்களும் கீழே விழுந்திருக்கிறத இவன் நோட் பண்றான். அதுவும் யாரோ அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு அங்க இருக்கிற ஒரு சின்ன ஹோல் வழியா வெளியே போன மாதிரி தடம்லாம் இருக்கு. சோ சடனா இந்த சின்ன பையன் அவன் பக்கத்துல எதையோ பார்த்துட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா என்னன்னு சொல்லிட்டு நமக்கு காட்டல. சோ அதே சமயத்துல அந்த சின்ன பையனோட வீட்லயே அவங்க அம்மா வந்து அவங்களோட பெட்ரூம்ல தூங்கிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்களோட ரூமுக்கு இந்த பையனோட சின்ன ரிமோட் கார் இருக்கு இல்லையா, அது வந்து மூவ் ஆகி அவங்களோட பெட்ரூமுக்கு போகும். சோ அந்த சத்தத்தை கேட்டுட்டு அவனோட அம்மா வந்து எழுந்துடுறாங்க. சோ அதுக்கப்புறம் வெளியே ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு இவங்களும் வெளியே வந்து பார்த்தா அவங்களோட பையனை வந்து காணோம். சரி எங்க போயிட்டான்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது ஜன்னல் வழியா பார்த்தா வெளியே அவங்களோட பையன் எதையோ பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே அது பின்னாடி ஓடி போய்கிட்டு இருக்கான். அப்படியே இங்க சீனை கட் பண்றாங்க. கட் பண்ணி நம்ம படத்தோட ஹீரோவான ராய்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவரு பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் லைன்மேன். அவர் இப்போ அவரோட பையன் ஏதோ சப்ஜெக்ட்ல டவுட் கேட்கறதுனால அவனோட டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப அவரு கூட வேலை செய்யறவரு அவருக்கு கால் பண்ணி உன்னோட கார் எடுத்துக்கிட்டு போயிட்டு உடனே போயிட்டு சிட்டில இருக்கிற லைன்ல என்னாச்சுன்னு சொல்லிட்டு பாரு. ஏன்னா எல்லாரோட வீட்லயும் வந்து பவர் கட் ஆயிட்டே வருதான், சீக்கிரமா போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு உன்னோட வீட்டுல வந்து பவர் இருக்கான்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோட வீட்லயும் அப்படியே பவர் கட் ஆகுது. சோ இவர் வீடு மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ இருக்கிற அந்த ஊரு ஃபுல்லா பவர் கட் ஆயிடுச்சு. சரி என்னாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவனோட கார் எடுத்துக்கிட்டு வேக வேகமா போயிட்டு இருக்கான். அப்போ ஒரு கட்டத்துல அவனுக்கு வழி தெரியலையேன்னு சொல்லிட்டு அந்த சிட்டியோட மேப் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப இவன் அவனோட காரை ஒரு ரயில்வே ட்ராக்குக்கு முன்னாடி நிப்பாட்டி இருந்திருப்பான். அப்போ இவனுக்கு ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு இவனும் கார்ல இருந்து வெளியே டார்ச் லைட் அடிச்சு பார்க்கும்போது அங்க இருக்கிற ஒரு போஸ்ட் பாக்ஸ் வந்து ஆடிக்கிட்டே இருக்கு. என்னடா அது இப்படி ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அதை அதிசயமா பாத்துக்கிட்டு இருக்கும் போதே இவர் வச்சிருந்த அந்த டார்ச் லைட்ல இருந்து லைட் அப்படியே ஆஃப் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த இடம் ஃபுல்லாவே வந்து இருட்டா இருக்கும் இல்லையா. அப்போ இவரோட காருக்கு எதிரில் ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் வானத்துல இருந்து அப்படியே அடிக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதுவும் மறைஞ்சு போயிட்டு அப்ப அவரோட கையில வச்சிருந்த டார்ச் லைட்ல இருந்து திரும்பவும் லைட் அடிக்குது. அதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே பயந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவரோட கார்ல இருக்கிற ரேடியோ தானா ஆன் ஆகி 2 பேர் பேசிக்கிற மாதிரி வாய்ஸ் கேக்குது. அதுல ஒருத்தர் நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததே இல்ல, இது பாக்குறதுக்கே ரொம்பவே வித்தியாசமா இருக்கு, கூடவே இது ஒரு வீட்டோட சைஸை விட பெருசா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவர் கூட பேசிக்கிட்டு இருந்தவர் அந்த அட்ரஸ் எங்கன்னு சொல்லி நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. சோ அவரும் வந்து அந்த அட்ரஸை சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த ரேடியோல. சோ இந்த வாய்ஸை நம்ம ஹீரோ கேட்டதும் அவரோட கார் எடுத்துக்கிட்டு விறுவிறுன்னு அவர் சொன்ன அந்த அட்ரஸுக்கு வந்து கிளம்புறாரு. அதே சமயத்துல ஒரு சின்ன பையன் வந்து வீட்டை விட்டு வெளியே போனான் இல்லையா, அவன் வந்து அவன் வீட்டு பக்கத்துல இருக்கிற காட்டு பகுதிக்குள்ள ஓடி போயிருந்திருப்பான். சோ அவனை தேடி அவங்க அம்மா டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டே அந்த பையனை தேடி போய்கிட்டு இருக்காங்க.
சோ ஒரு கட்டத்துல அவங்களோட பையன் இருக்கிற இடத்தையும் வந்து பாத்துறாங்க. அவன் பாத்தீங்கன்னா நடு ரோட்ல நின்னுகிட்டு இருப்பான். அந்த சமயத்துல தான் நம்ம ஹீரோ தான் வேகமா வண்டியை ஓட்டிட்டு வந்துட்டு இருப்பான் இல்லையா, அவன் வந்து இந்த பையன் இருக்கிறத கவனிக்காம ஹை ஸ்பீட்ல வந்துகிட்டு இருக்கான். சோ இதை பார்த்து அந்த சின்ன பையனோட அம்மா குடுகுடுன்னு அவங்களோட பையன் கிட்ட ஓடி வந்து அப்படியே ஒரு டைவ போட்டு அவங்களோட பையனை கார்ல அடிப்படாத விதமா காப்பாத்துறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் பதறிக்கிட்டே அவனோட காரை நிப்பாட்டிட்டு இவங்க கிட்ட வந்து பையனுக்கு ஒன்னும் ஆவலையே, சாரி இந்த சின்ன பையன் வந்து ரோட்ல நின்னுக்கிட்டு இருந்ததை நான் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே மறுபடியும் இந்த சின்ன பையன் அவங்க அம்மா கையை உதறி விட்டுட்டு திரும்பவும் அந்த ரோட்டுக்கு நடுவுல போயிட்டு நிக்கிறான். நின்னுகிட்டு எதையோ ஒன்னு வித்தியாசமா ஆச்சரியப்பட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துல இவங்க இருந்த இடத்த கிராஸ் பண்ணி 3 மிகப்பெரிய ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் வேகமா வானத்துல பறந்து போய்கிட்டு இருக்கு. சோ அதுங்க பின்னாடியே ரோடு வழியா போலீஸ் வண்டி அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் ஒரு ஆர்வத்துல அவனோட வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு வேகமா அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். சோ இப்ப பறந்து போன அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்ஸும் அங்க இருந்து வேகமா பறந்து போயிட்டதுனால இவங்களால தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ண முடியல. அதை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. சோ இதை ஃபாலோ பண்ணவங்களும் மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. சோ இப்போ இந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்ஸ் எல்லாம் போனதுமே அந்த சிட்டிக்கே ஃபுல்லா கரண்ட் திருப்பி வந்துடுது. உடனே நம்ம ஹீரோ அவனோட கார் எடுத்துக்கிட்டு திருப்பி வீட்டுக்கு போயிட்டு தூங்கிட்டு இருந்த அவனோட ஒய்ஃபை எழுப்பி உடனே எந்திரி, நான் உனக்கு ஒரு விஷயத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வெளியே கூப்பிடுறான். இப்ப தூக்கத்திலே இருந்த அவளோட ஒய்ஃபும் என்னங்க ஆச்சு, ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்ல ஆக்சிடென்ட்லாம் இல்ல, ஏதோ ஒரு மிகப்பெரிய கார் மாதிரி ஒண்ணு வானத்துல வேகமா பறந்து போச்சு, சீக்கிரமா என் கூட எந்திரிச்சு வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு. இப்ப விடிய காலையில 4 மணி ஆகுதுங்க, இப்ப போய் தான் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. நீ தானே தியேட்டருக்கு போலான்னு சொன்ன, வா உனக்கு ஒண்ணு நான் சூப்பரா காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பா அவரோட ஒய்ஃபை வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அவரோட ஒய்ஃபை மட்டும் இல்லாம தூங்கிட்டு இருந்த அவங்களோட பசங்களையும் எழுப்பி கூட்டிட்டு போய் கார்ல உட்காரும் போது நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் இங்க ஒரு நிமிஷம் இருங்க, உங்க ஃபேஸ்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மூஞ்சில வந்து டார்ச் லைட் அடிச்சு பார்க்கும்போது அவரோட ஃபேஸ் ஏதோ வித்தியாசமா வெந்து போன மாதிரி இருக்கு லைட்டா. நம்ம ஹீரோவும் என்னன்னு புரியாம கண்ணாடியில பாத்துக்கிட்டு இருக்காரு, எப்படி நம்ம மூஞ்சி வெந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா படத்தோட ஸ்டார்டிங்லயே மெக்சிகோ பாலைவனத்துல ஃபிளைட்லாம் கண்டுபிடிக்கும் போது அந்த வயசான தாத்தா கிட்ட அந்த சயின்டிஸ்ட் எல்லாம் கேட்டிருப்பாங்களே, அப்ப கூட அவரோட ஃபேஸ் வந்து ஏதோ சூரிய ஒளி அதிகமா பட்ட மாதிரி ஒரு சைடு முகம் வந்து வெந்திருக்கும். அதுவும் அவரு அந்த வெளிச்சம் பட்டதுனாலதான் இப்படி ஆச்சுன்னு வேற சொல்லி இருந்திருப்பாரு. சோ இப்போ அதே மாதிரி நம்ம ஹீரோவோட ஃபேஸும் வந்து வெந்திருக்கு. சோ இப்போ நம்ம ஹீரோக்கு ஒண்ணு மட்டும் புரியுது, இப்போ அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து வர்ற அந்த வெளிச்சம் நம்மளோட ஸ்கின் மேல பட்டா அந்த இடமே வந்து வெந்து போன மாதிரி மாறுது. சரி இதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விறுவிறுன்னு காரை எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாரு அவர் குடும்பத்தோட. சோ இப்போ இவர் வந்து குடும்பத்தோட கிளம்புறத பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு கண்ணாடி போட்ட லேடி விண்டோ வழியா விடிய காலைல 4 மணிக்கு இந்த ஆளு எங்க இவனோட ஃபேமிலியை கூட்டிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் புரியாம பாத்துக்கிட்டு இருக்காங்க. சோ இப்போ அங்க இருந்து கிளம்பி நம்ம ஹீரோ அவனோட குடும்பத்தை இவன் அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் பார்த்தான் இல்லையா, அந்த ரோட்டு கிட்ட கூட்டிட்டு போறான். அங்க போய் நின்னுட்டு காரை விட்டு இறங்கி ரோட்ல நின்னுக்கிட்டு வானத்தை பேன் பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அங்க எந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பும் வந்த பாடு இல்ல. சோ இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோட ஒய்ஃப் இவனுக்கு ஏதோ பித்து பிடிச்சிச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்துறதுக்காக அவனுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு அங்க இருந்து நம்ம ஹீரோவை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. சோ அப்படியே இங்க கட் பண்ணி அடுத்த நாள் காலையில மங்கோலியால இருக்கிற ஒரு பாலைவனத்துல காட்டுறாங்க. அங்க ஒரு பழமையான கப்பல் நடு பாலைவனத்துல நின்னுக்கிட்டு இருக்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் விஞ்ஞானிகளுக்கு எல்லாம் வருது. சோ அவங்களும் விறுவிறுன்னு அங்க போயிட்டு பார்த்தா ஒரு பெரிய கப்பல் அங்க இருக்கு. அதை பாக்குற சயின்டிஸ்டும் இந்த கப்பலோட பேரு கோட்டோபிளாக்சி, அதுவும் இந்த கப்பல் பல வருஷத்துக்கு முன்னாடியே தொலைஞ்சு போச்சு, அது எப்படி இங்க வந்திருக்கும், அதுவும் குறிப்பா இது ஒரு பாலைவனம், சுத்தியும் எந்த கடலும் கிடையாது, எப்படி பாலைவனத்துக்கு நடுவுல இவ்வளவு பெரிய கப்பல் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழு எல்லாம் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இங்க கட் பண்ணி நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா அவனோட ஃபேஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியில பாத்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவனோட ஃபேஸ் ஒரு பக்கம் மட்டும் அன்னைக்கே லைட் வெளிச்சம் பட்டதுனால ஒரு மாதிரி சகப்பு கலர்ல மாறி இருக்கு. அந்த சமயத்துல நம்ம ஹீரோ பக்கத்துல இருந்த ஒரு ஷேவிங் கிரீமை எடுத்து அவனோட கையில கொட்டி அதை அவனோட ஒய்ஃப் கிட்ட காமிச்சு இதை பார்த்தா உனக்கு என்ன தோணுது, இதே மாதிரி தான் அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் இருந்துச்சு, இதை பார்த்தா என்ன தோணுது சொல்லுன்னு சொல்லிட்டு அவனோட ஒய்ஃப் கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கான். எனக்கு ஒன்னும் தோணல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒய்ஃபும் அங்க இருந்து போயிடுறா. அப்போ அவரோட பையன் நம்ம ஹீரோ கிட்ட அப்பா நீங்க நைட்டு சொன்னது உண்மையா, அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பை நீங்க பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். இவன் இப்படி கேட்கறத பார்த்தா நம்ம ஹீரோவோட பொண்டாட்டி இதை பாருங்க பசங்க கிட்ட என்ன பேசணும்னு சொல்லிட்டு பார்த்து பேசுங்க, இன்னொரு தடவை பசங்க கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்துற மாதிரி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ கோவமா அங்க இருந்து கிளம்புறா. ஆக்சுவலா நம்ம ஹீரோட ஒய்ஃப் நம்ம ஹீரோ வந்து பறக்கும் தட்டை பார்த்தேன் அப்படின்னு சொன்னதை சுத்தமா நம்பவே இல்ல. ஆனா அவனோட பசங்க மட்டும் நாங்க வந்து அப்பாவை நம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அவரோட ஒய்ஃப் அப்பா சொல்றதை எதையுமே நம்பாதீங்க கண்ணா, அவர் ஒரு புழுக்கு முட்டை அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சோ அப்படியே இங்க கட் பண்ணி இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் இந்த ஸ்பேஸ் ஷிப்பை பத்தி ஃபுல்லா ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே நார்த் இந்தியால இருக்கிற மக்கள் எல்லாம் அந்த ஸ்பேஸ் ஷிப்பை பார்த்ததா ஒரு இன்ஃபர்மேஷன் இவங்களுக்கு கிடைக்குது. சோ உடனே இவங்களும் விறுவிறுன்னு வட இந்தியாவில இருக்கிற தர்மசாலா பகுதிக்கு வண்டி எடுத்துக்கிட்டு அங்க போறாங்க. அங்க போய் பார்த்தா ஒருத்தர் முனிவர் கெட்டப்ல ஒரு கும்பலை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க முன்னாடி கையை விரிச்சு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்பா அவருக்கு முன்னாடி உட்கார்ந்திருந்த நூத்துக்கணக்கான மக்கள் கோரஸா ஒரு மந்திரத்தை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த சவுண்ட் தான் எங்களுக்கு கேட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி அதை வந்து மந்திரமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து அந்த சயின்டிஸ்ட் டீமும் ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ நம்ம சயின்டிஸ்டும் அந்த முனிவர் மாதிரி நின்னுக்கிட்டு இருந்தாரு இல்லையா, அவர்கிட்ட போயிட்டு இப்ப நீங்க மந்திரம் சொல்றீங்க இல்லையா, அந்த சவுண்ட் எங்க இருந்து வந்தது, அது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க அந்த முனிவர் அந்த சயின்டிஸ்ட் கிட்ட எதுவுமே சொல்லாம இந்த நூத்துக்கணக்கான மக்களை பார்த்து அந்த சத்தம் எங்க இருந்து வந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. உடனே அந்த நூத்துக்கணக்கான மக்களும் வானத்தை நோக்கி கை காட்டுறாங்க. அடுத்த நாள்
அதனால இந்த யுனைடெட் நேஷன் மெம்பர்ஸ் எல்லாமே ஒரு மீட்டிங்கை கூட்டியிருக்காங்க. அப்போ நம்ம சயின்டிஸ்ட் இருக்காரு இல்லையா, அவர் இந்த சவுண்டுங்கிற புது இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிச்சு கொண்டு வந்ததுனால அவருக்கு எல்லாருமே வந்து பாராட்டு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் இந்த மீட்டிங்கே. ஸோ இந்த சயின்டிஸ்டோட பேர் பார்த்தீங்கன்னா கிளாட். ஸோ அப்போ அவர் வந்து மைக்ல பேசிட்டு இருக்கும்போது நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். நாங்க இந்தியாவில் கண்டுபிடிச்ச அந்த சவுண்டுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நாங்க நம்புறோம். அதுவும் எங்க டீம் வந்து அந்த விஷயம் ரொம்பவே முக்கியமானதுன்னு நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாம ஜோல்டனுங்கிறவரு காது கேட்காத பசங்களும் மியூசிக்கை கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரு நிறைய சயின்ஸை கண்டுபிடிச்சாரு. ஸோ அந்த சைனோட இந்த சவுண்ட் வந்து மேட்ச் பண்ணி பார்த்தா ஏதோ ஒரு மெசேஜ் மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே அந்த சைனை வந்து இவர் ப்ளே பண்ணி காட்டுறாரு அவரோட கையை வச்சு. கூடவே அந்த சவுண்டை ரேடியோ டெலஸ்கோப் ஸ்டேஷன்ல இருக்கிற டீம் கிட்ட கொடுத்து இதுல ஏதாவது இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவங்க அதை கம்ப்யூட்டர்ல போட்டதும் சீரியல் நம்பர் மாதிரி நிறைய நம்பர் வரிசையா வந்துகிட்டே இருக்கு. அதை பார்த்தா இன்னொரு சயின்டிஸ்டும் ஃபர்ஸ்ட் இருக்கிற நம்பர் டிகிரியை குறிக்கும், ரெண்டாவது நம்பர் நிமிஷம், மூணாவது நம்பர் செகண்ட்ஸ். ஸோ அதனால இந்த நம்பர் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த நம்பர்ஸ் எல்லாம் பூமியில இருக்கிற ஏதோ ஒரு லொகேஷனா தான் குறிக்குது. ஸோ நம்ம மேப்பை செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு மேப்பை செக் பண்ணி அந்த நம்பர் இருக்கிற இடத்த வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி பார்த்தா வயோமிங் அப்படிங்கிற ஒரு ஊரை வந்து இது மார்க் பண்ணுது. அப்படிங்க கட் பண்ணி ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன பையனை வந்து காமிச்சிருப்பாங்களே வீட்டை விட்டு போற மாதிரி, அவனோட வீட்டுல காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அந்த சின்ன பையனோட அம்மா ஒரு டிராயிங் ஆர்டிஸ்ட். அப்போ அவங்க ஒரு முக்கோண வடிவுல வித்தியாசமான ஒரு மலையை வந்து வரைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் நம்மளோட ஹீரோ ராய்க்கும் ட்ரையாங்கிள் ஷேப்பை பத்தியே மைண்ட்ல யோசனை வரும். அதனாலதான் பாத்ரூம்ல இருக்கும்போது கூட ஷேவிங் கிரீமை கையில போட்டு முக்கோண வடிவுல பண்ணி அவனோட ஒய்ஃபுக்கு வந்து காமிச்சிட்டு இருந்திருப்பான். ஸோ இவங்க தான் இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமா பண்றாங்கன்னு பார்த்தா பக்கத்துல அந்த லேடியோட பையன் அவன் விளையாடிக்கிட்டு இருந்த அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இந்த கிளாடுங்கிற சயின்டிஸ்ட் இந்தியாவில் வந்து ஒரு சவுண்டை கேப்சர் பண்ணி இருந்திருப்பார் இல்லையா, அந்த சவுண்டை வந்து வாசிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த மியூசிக் பிளேயர்ல. ஆக்சுவலா இந்த சின்ன பையன் இந்தியாவுக்கும் போகல, இந்த கிளாடோட மீட்டிங்கையும் அட்டன் பண்ணல. ஆனா இருந்தாலும் இந்த சவுண்ட் வந்து அந்த சின்ன பையனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அதே சமயத்துல அவனோட அம்மாவை வந்து காட்டுறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா வித்தியாசமா முக்கோணமா வரைஞ்சிக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு புத்தி லைட்டா தெளிஞ்சு அவங்க வரைஞ்ச எல்லாத்தையுமே ஃபுல்லா கசக்கி வெளியே வந்து டஸ்ட்பின்ல கொட்டுறாங்க. அப்ப அவங்க வெளியே வந்த சமயத்துல வானத்துல ஏதோ ஒண்ணு வித்தியாசமான சவுண்டா கேட்டுக்கிட்டே இருக்கு. கூடவே ஒரு பெரிய வெளிச்சமா வந்துகிட்டு இருக்கு. அதை வந்து இவங்க திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அவங்களோட அந்த சின்ன பையன் அந்த வெளிச்சத்தை ஏதோ பொம்மையை பார்த்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கான் ஜாலியா. ஆனா அதை பார்த்துட்டு அந்த பையனோட அம்மாவுக்கு ரொம்பவே பயமா இருக்கு. ஸோ உடனே அவங்க கையில வச்சிருந்த அந்த டஸ்ட்பின் அங்கேயே தூக்கி போட்டுட்டு விறுவிறுன்னு அவங்க வீட்டுக்குள்ள ஓடி போயிடுறாங்க. கூடவே அவங்க வீட்டோட கதவு ஜன்னல் எல்லாத்தையுமே வேகமா அடைச்சிட்டு அவங்களோட சின்ன பையனை கிச்சனுக்கு கூட்டிட்டு போய் ஒளிய வச்சுக்கிறாங்க. அந்த சமயத்துல வானத்துல இருந்து வந்த அந்த வெளிச்சம் இவங்களோட வீட்டுக்கிட்ட வருது. அதனால பூமியே வந்து அதிர ஆரம்பிக்குது. கூடவே அவங்க வீட்டுல இருந்த வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், சோஃபான்னு சொல்லிட்டு எல்லாமே எகிர ஆரம்பிக்குது. அப்போ இவங்க வெளியிருந்து வந்த இந்த வித்தியாசமான வெளிச்சத்தை பேன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க பயந்துகிட்டே. அப்போ இவங்களோட அந்த சின்ன பையன் கொஞ்சம் கூட பயப்படாம அவங்களோட கிச்சன் டோர்ல தான் ஒரு சின்ன ஹோல் இருக்கும் இல்லையா, அது வழியா தவழ்ந்து வெளியே போயிடுறான். அதை கவனிச்சு அவங்களோட அம்மாவும் எங்கடா வெளியே போற அப்படின்னு சொல்லிட்டு அவனோட காலை பிடிச்சி உள்ள இழுக்க பாக்குறதுக்குள்ள அந்த பையனை வெளியில இருந்து வேற யாரோ வெளியே இழுத்த மாதிரி இருக்கு. அதை பார்த்து இவங்க அம்மா வந்து கதறிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சவுண்டும் வெளிச்சமும் அப்படியே நிக்குது. அதுக்கப்புறம் அடிச்சு பிடிச்சு இந்த லேடி குடுகுடுன்னு வெளியே வந்து பாக்குறாங்க. பார்த்தா அந்த வெளிச்சமும் அங்கிருந்து மேகத்தோட மேகமா கலந்து போய்கிட்டு இருக்கு. அப்படியே மறைஞ்சு போகுது. கூடவே அவங்க பையனை வந்து தேடி பார்த்தா அவனை எங்கேயுமே காணோம். அப்படியே கட் பண்ணி அவங்களோட பையனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. கூடவே ஏதோ ஒன்னு பறந்து வந்த மாதிரி எல்லாம் சொல்லி இருந்திருப்பாங்க இல்லையா, அதனால அமெரிக்கன் ஏர்ஃபோர்ஸ் கிட்ட இவங்களை வந்து கூட்டிட்டு போறாங்க. அங்க போனது இந்த பிரஸ் மீடியா எல்லாம் குமிஞ்சு இந்த லேடி கிட்ட கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல தான் நின்னுகிட்டு இருக்கான். அவனுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும் இல்லையா. ஸோ அவனும் வந்து அந்த லேடியை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த லேடியும் வந்து நம்ம ஹீரோவை பார்த்துறாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரஸ் மீடியா கிட்ட என்னோட பையனோட பேரு கேரி அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லிட்டு அங்கிருந்து விறுவிறுன்னு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க நடந்த ஒரு மீட்டிங்ல ஏதோ ஒரு லொகேஷன்ல பறக்கும் தட்டு பறந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரோ வந்து போட்டோவை கேப்சர் பண்ணி இவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மீட்டிங்ல பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த மீட்டிங்ல இருந்த இன்னொருத்தர் ஒரு பிளேட்டை கையில எடுத்து காமிச்சு இந்த பிளேட் தான் அந்த போட்டோல இருக்கு, இந்த பிளேட்டை அழகா தூக்கி போட்டுட்டு அது கீழே விழுற சமயத்துல கரெக்டா அதை வந்து போட்டோ எடுத்திருக்காங்க. இதை பார்த்துட்டு தான் எல்லாருமே ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்னு நினைச்சிருக்காங்க. அதுவும் இந்த போட்டோவை எடுத்தவர் கிட்டத்தட்ட $60 லட்சம் வந்து சம்பாரிச்சிட்டாரு. அதுவும் இது ஒரு படப்பிடிப்பப்போ எடுக்கப்பட்ட போட்டோ இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே சமயத்துல ஏர்ஃபோர்ஸை சேர்ந்த ஒரு ஆபீசர், நான் 15 வருஷமா ஏர்ஃபோர்ஸ்ல கேப்டனா இருக்கேன். இது வரைக்கும் நான் வானத்துல ஏரோப்ளைனை மட்டும் தான் பார்த்திருக்கேன். ஆனா ஸ்பேஸ் ஷிப்பை எதையுமே நான் பார்த்தது கிடையாது. இந்த ஸ்பேஸ் ஷிப்லாம் கட்டுக்கதை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே சமயத்துல நம்ம ஹீரோவும் அந்த மீட்டிங்ல தான் உட்கார்ந்துருப்பாரு. அப்ப அவர் கையில வச்சிருந்த அந்த நியூஸ் பேப்பர்ல முக்கோண ஷேப்ல அவர் கையில வச்சிருந்த பென்சிலை வச்சு வேகமா கிறுக்கிட்டு இருக்காரு. இவருக்கு அடிக்கடி இந்த முக்கோண ஷேப்பை பத்தி தான் தோணிக்கிட்டே இருக்கு. அப்படிங்க கட் பண்ணி கவர்மெண்ட் ஒரு டீமை ரெடி பண்ணி இவங்க கண்டுபிடிச்சாங்க இல்லையா ஒரு லொகேஷன், அந்த நம்பர்ஸ் எல்லாம் வச்சு அங்க அவங்க ரெடி பண்ண ஒரு டீமை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம ஹீரோ ராய் அன்னைக்கு நைட் அவனோட வீட்ல இருந்த களிமண்ணெல்லாம் வச்சு அவன் மைண்ட்ல தோணிக்கிட்டே இருந்த முக்கோண வடிவிலான அந்த மலையை ஒரு ஷேப்பா வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். கூடவே அடுத்த நாள் காலையில அந்த ஏலியன்ஸை பத்தி வந்த நியூஸ் எல்லாத்தையுமே பேப்பர் பிட்டா கட் பண்ணி வச்சிருந்திருக்காரு. திடீர்னு என்ன யோசிச்சாரோ தெரியல, டக்குன்னு அது எல்லாத்தையுமே வந்து கசக்கி போட்டுக்கிட்டு இருக்காரு. கூடவே இவர் நைட் வந்து அந்த களிமண்ணை வச்சு ஒரு மலை மாதிரி ஷேப் பண்ணிருப்பாரு இல்லையா, அதோட டாப்பை மட்டும் கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு அதனுடைய உச்சிய
செடியை ஏதோ பித்தி பிடிச்ச மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காரு. அதே சமயத்துல நம்ம ஹீரோட வீட்டுல பக்கத்து ரூம்ல தூங்கிட்டு இருந்த அவனோட ஒய்ஃப் அவனோட பசங்கள்லாம் ஏதோ சவுண்ட் கேக்குதே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அவனோட கார்டன்ல இருக்கிற செடி எல்லாத்தையுமே வேரோட பிடிச்சி புடுங்கிட்டு இருக்கான். அதை பார்த்து அவனோட ஒய்ஃபும் யோ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க, நல்லா இருக்கிற செடியை ஏன் பிச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் பண்ண போற காரியத்தை பார்த்து நீ அசந்து போக போற அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே வேரோட புடுங்கின அந்த செடியை ஃபுல்லாத்தையும் ஜன்னல் வழியா வீட்டுக்குள்ள தூக்கி போடுறாரு நம்ம ஹீரோ. இது பார்த்தாதுன்னு அங்க இருந்த மண் எல்லாத்தையுமே ஷவலை யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே அள்ளி ஜன்னல் வழியா உள்ள கொட்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ அங்க வந்து அவரோட பொண்ணு அப்பா என்ன பண்றாருன்னு தெரியாம அப்பா என்னோட ரூம்லயும் வந்து மண்ணள்ளி போடுங்க அப்படிங்கிற மாதிரி புரியாம சொல்லிக்கிட்டு இருக்கா. கூடவே நம்ம ஹீரோ வெளியே இருந்து செங்கல் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்பா அவரோட பொண்டாட்டி என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பைத்தியக்காரத்தனமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. என்ன எதுவும் கேட்காத, நான் பண்ண போறதை மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து எடுத்த செங்கலை ஜன்னல் வழியா அவரோட வீட்டுக்குள்ள போட்டுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு அவரோட ஒய்ஃப் நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா ரொம்பவே பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. எல்லாம் சரியாயிரும் டார்லிங், நீ எதுக்கும் பயப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சொல்லிக்கிட்டே இவரு பாட்டுக்கு செங்கல் எடுத்து உள்ள போட்டுக்கிட்டே இருக்காரு. இதை பார்த்து பொறுக்க முடியாத நம்ம ஹீரோட ஒய்ஃப் அவளோட பசங்களை கூப்பிட்டுக்கிட்டு கார்ல ஏறி காரை ஸ்டார்ட் பண்ணி அங்கிருந்து கிளம்ப பாக்குறா. அப்ப நம்ம ஹீரோ எங்க போறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னோட அக்கா வீட்டுக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து வேகமா காரை ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். சரி போனா போயிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவரோட வீட்டுல கொட்டின மணல் எல்லாத்தையுமே ஃபுல்லா யூஸ் பண்ணி வீட்டுக்குள்ள ஒரு பெரிய மலை மாதிரி கட்டிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பித்தம் தெளிஞ்ச மாதிரி நமக்கு என்ன பிரச்சனை, நம்ம ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒண்ணுமே புரியாம யோசிச்சுக்கிட்டே அந்த மலையை பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அவங்க வீட்டுல ஓடிக்கிட்டு இருந்த டிவில நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. வயோமிங்ல இருக்கிற டெவில்ஸ் டவர் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து காட்டுறாங்க. இதுல என்ன ஆச்சரியம்னா டிவில காட்டுற அந்த மலையும் இப்ப நம்ம ஹீரோ வந்து வீட்டுல கட்டிட்டு இருக்கிற அந்த மலையும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு. அதே நியூஸ பார்த்த அந்த தொலைஞ்சு போன கேரிங்கிற பையனோட அம்மாவும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அவங்க வரைஞ்ச டிராயிங்கும் டிவி நியூஸ்ல காட்டுற அந்த மலையும் ஒரே மாதிரி தான் இருக்கு. சோ ஆக்சுவலா அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து வந்த அந்த வெளிச்சம் இவங்க ரெண்டு பேர் மேலயும் தான் பட்டிருக்கும். கூடவே அந்த கேரிங்கிற சின்ன பையன் மேலயும் தான். சோ அதனாலதான் என்னமோ ரெண்டு பேருக்குமே அந்த மலையை பத்தின யோசனையாவே மைண்ட்ல இருந்திருக்கு. அதனாலதான் முக்கோணமா வரைஞ்சிருந்திருக்காங்க. சோ இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோவும் விறுவிறுன்னு அவரோட கார் எடுத்துக்கிட்டு அந்த மலை இருக்கிற இடத்துக்கு வந்து ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்காரு. ஆனா கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து விஷவாயு பரவுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்க இருந்து வெளியேற்றிக்கிட்டு இருக்காங்க. சோ நம்ம ஹீரோவும் மேற்கொண்டு உள்ள போய்கிட்டு இருக்கான். அப்போ அங்க போய் பார்த்ததும் நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரியே தான் இந்த கேரி சின்ன பையனோட அம்மாவும் நினைச்சிருந்திருப்பா. அதனால அவளும் அந்த மலை இருக்கிற இடத்துக்கு வந்திருப்பா. இப்போ அவளை பார்த்ததும் நம்ம ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறான். சோ அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அந்த மலை கிட்ட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கும் போது அங்க இருக்கிற ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாம் அந்த இடத்தை தாண்டி போக அலோவ் பண்ணாததுனால நம்ம ஹீரோவும் அந்த லேடியும் காரை வேகமா ஓட்டிட்டு போயிட்டு அங்க இருக்கிற வேலையெல்லாம் உடைச்சுக்கிட்டு உள்ள பூந்து போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல அந்த மலை கிட்டையும் போயிடுறாங்க. கிட்ட போய் காரை நிப்பாட்டிட்டு அங்க நின்று அந்த மலையை வந்து ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. கூடவே அது கிட்டையும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கும் போது அதுக்குள்ளேயும் அங்க வந்த சயின்டிஸ்ட் கிளாடோட டீம் அவங்கள தடுத்து நிப்பாட்டிடுறாங்க. கூடவே இந்த கிளாட் அவங்க கிட்ட நீங்க ஏன் இங்க வந்தீங்க, இங்க வந்து விஷவாயு பரவுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதையெல்லாம் நான் நம்ப மாட்டேன், எனக்கு இந்த உருவம் தான் மைண்ட்ல தோணிக்கிட்டே இருக்கு, அதனாலதான் அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் இங்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல அந்த கிளாட் சயின்டிஸ்டும் நம்ம ஹீரோ கிட்ட நீங்க எதுவும் அந்த பரங்கும் தட்டுல இருந்து வந்த வெளிச்சத்தை எதுவும் பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. ஆமா பார்த்தேன், நான் மட்டும் இல்ல என் கூட வந்து அந்த லேடியும் பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான் நம்ம ஹீரோ. சோ இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ அந்த லேடி உட்பட நிறைய பேரை மாஸ்க் மாட்டி ஒரு ஜீப்ல வந்து உட்கார வைக்கிறாங்க. அப்போ நம்ம இங்க இருந்து போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியை நம்ம ஹீரோ கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ்க்கெல்லாம் அல்வா கொடுத்துட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ரெண்டு பேரும் அந்த மலையோட டாப்புக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டும் ஆகுது. சோ நம்ம ஹீரோவும் அந்த லேடியும் அந்த மலை மேல நின்றுட்டு பாக்குறாங்க. அங்க போய் பார்த்தா தூரத்துல இந்த கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ரகசியமா ஒரு ரிசர்ச் சென்டர் வச்சிருக்காங்க. சோ இது எல்லாத்தையுமே இவங்க ரெண்டு பேரும் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கும் போதே வானத்துல ஏதோ பிரைட்டா லைட் எரியுது. என்னடான்னு சொல்லிட்டு இவங்க பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அதை வந்து க்ளோஸ் அப்ல கட்டுறாங்க. அது பாத்தீங்கன்னா வேற எதுவும் கிடையாது, ஸ்டார்டிங்லேயே காமிச்ச அந்த 3 ஸ்பேஸ்ஷிப் தான். அது வந்து அந்த இடத்துல தர இறங்கும் போது அந்த இடத்துல சூழ்ந்திருந்த மீடியா சயின்டிஸ்ட் எல்லாருமே கேமராவை ரெடி பண்றாங்க. ரிசர்ச்ல இருந்தவங்களும் எல்லாத்தையுமே ரெடி பண்றாங்க. அந்த சவுண்டை ரெக்கார்ட் பண்றதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வைக்கிறாங்க. சோ அந்த சமயத்துல இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் இந்தியால ரெக்கார்ட் பண்ண அந்த சவுண்டை வந்து இப்போ ப்ளே பண்ணி காட்டுறாங்க அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் கிட்ட. சோ அந்த சவுண்டை கேட்டதும் அந்த 3 ஸ்பேஸ்ஷிப்பும் அங்க இருந்து வேகமா பறந்து போயிடுது. சோ கொஞ்ச நேரம் கழிச்சு ரொம்பவே பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸ்ஷிப் இந்த ரிசர்ச் சென்டருக்கு மேல வந்து நிக்குது. இதை பார்த்துட்டு எல்லாருமே ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பயங்கரமா வாயை பொளந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. சோ இப்ப வந்து இறங்கின அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பும் இவங்க கீழே வாசிச்சுக்கிட்டு இருந்த அந்த மியூசிக் ஏத்த மாதிரி திரும்பியும் ஒரு மியூசிக்கை வந்து அது கொடுக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஸ்பேஸ்ஷிப் லைட்டா ஓபன் ஆகி அதுக்குள்ள இருந்து நிறைய மக்கள் வெளியே வராங்க. சோ இவங்க எல்லாமே அந்த சிட்டில இருந்து காணாம போயிருந்திருப்பாங்க. ஆக்சுவலா இந்த ஸ்பேஸ்ஷிப் தான் அவங்கள எல்லாரையுமே தூக்கிட்டு போயிருந்திருக்கு. இப்போ அவங்கள திருப்பியும் கூட்டிட்டு வந்து விட்டுருக்கு. அதுவும் நம்ம படத்தோட ஸ்டார்டிங்ல 1945ல தொலைஞ்சு போன அந்த ஃபிளைட் எல்லாம் கிடைச்சிருக்கும்னு சொல்லி பார்த்திருப்போம் இல்லையா. அதை ஓட்டின அந்த பைலட்ஸ் எல்லாம் இப்ப நடந்து வந்துகிட்டு இருக்காங்க அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்குள்ள இருந்து. கூடவே அந்த கேரிங்கிற சின்ன பையனும் அதுக்குள்ள இருந்து வெளியே வரான். அவனை பார்த்ததும் அவனோட அம்மா ஓடி போய் அவனை வந்து தூக்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்குள்ள இருந்து ஏலியனோட சின்ன பசங்க மாதிரி குட்டி குட்டி சைஸ்ல நிறைய பேர் வெளியே வராங்க. சோ அதுக்கப்புறம் இவங்க மாஸ்க் போட்டு வேன்ல உட்கார வச்சிருப்பாங்க இல்லையா. இந்த ஏலியனோட ஸ்பேஸ்ஷிப் வந்து வெளிச்சம் பட்டு ஒரு சிலர் எல்லாம் வச்சிருப்பாங்களே அவங்களுக்கெல்லாம் யூனிஃபார்ம் கொடுத்து லைனா
லைனா நிக்க வச்சிருப்பாங்க இந்த கவர்மெண்ட். அதுல நம்ம ஹீரோவும் இருக்காரு. அப்போ அங்க வந்த குட்டி குட்டி ஏலியன்ஸ் எல்லாம் அங்க நிக்கிற எல்லாரையுமே பார்த்துட்டு நம்ம ஹீரோவை மட்டும் அங்க இருந்து கூட்டிட்டு போகுது. அப்போ பெரிய சைஸ்ல ஒரே ஒரு ஏலியன் மட்டும் நம்ம ஹீரோக்கு முன்னாடி வந்து நிக்குது. அப்போ நம்ம ஹீரோக்கு ஏதோ மைண்ட்ல தோணுன மாதிரி அவரோட கையை வந்து அசைச்சிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இந்த சைன் லாங்குவேஜ் தான் அந்த மியூசிக்லயும் வந்து இவங்க ப்ளே பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இதை வந்து அந்த ஏலியன் முன்னாடி பண்ணி காட்டுறாரு நம்ம ஹீரோ. கூடவே அவரை பார்த்துட்டு அந்த ஏலியனும் அவரை மாதிரியே திருப்பி பண்ணிட்டு இருக்கு. கூடவே அந்த ஏலியன் சிரிக்குது. இதை பார்த்துட்டு பூமியில நின்னுகிட்டு இருந்த அந்த சயின்டிஸ்ட் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஸ்பேஸ் ஷிப்பை எடுத்துக்கிட்டு அந்த ஏலியன்ஸும் அங்க இருந்து பறந்து போகுதுங்க வானத்தை நோக்கி. ஆக்சுவலா இந்த படத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ஏலியன்ஸும் நம்ம மனுஷ இனத்தை போலதான், அது நம்ம கூட நட்பா பழகி ஒருத்தர் புடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் சில பேரை மட்டும் குறிப்பா செலக்ட் பண்ணி ஏற்கனவே கூட்டிட்டு போயிருக்குன்னு இந்த டைரக்டர் இந்த படத்துல சொல்ல வராரு. ஸோ இந்த படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. நாளைக்கு உங்களை வேற ஒரு அற்புதமான படத்தோட வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது கௌதமிழன். தேங்க்யூ.